சரி சார், நீங்க லிசன் பண்ணல, என்கொயரி பண்ணல சார். நீங்க ப்ராப்பரான யூனிஃபார்ம்லயே இல்ல சார், ஷூவே இல்ல சார். நீ வாங்கி கொடுத்தியா? தண்ணி அடிச்சிருக்கீங்க சார், நேம் பிளேட் இல்ல சார். நீ வாங்கி தரியா? கவர்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க சார், அதை நீங்க வச்சு தண்ணி அடிச்சு அது நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நல்லா ஸ்மெல் வருது. ஆமா, நல்லா இந்த மாதிரி நீங்களும் ட்ரெயின்ல போகும்போது டிக்கெட் கலெக்டரோ இல்ல போலீஸோ உங்களை ரொம்ப அவமதிப்பா பேசுறாங்க அப்படின்னும் போது அவங்க லீகலா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேங்க. இந்த மாதிரி டே லீகல் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்க உங்க ஹரணி அட்வொகேட் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நபர் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட சென்னையில இருந்து திருச்செந்தூர் போறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஃபாதர் பாத்தீங்கன்னா ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல வரல. அதுக்காக இவர் டிக்கெட் எதுவுமே கேன்சல் எல்லாம் பண்ணல. அந்த டிக்கெட் நம்ம வீட்டுல இருக்க ஆளுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி விட்டுருக்காரு. ஒரு டிக்கெட் கலெக்டர் வந்திருக்காருங்க. வந்துட்டு இருக்கும் போது இவர் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல என்னோட ஃபாதர் தான் வரணும். டிக்கெட்டையும் காமிச்சிருக்காரு. காமிச்சிட்டு என்னோட ஃபாதர் உடம்பு முடியாதால வரல, டிக்கெட் நாங்களே யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிக்கெட் கலெக்டர் பாத்தீங்கன்னா அது எப்படி நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிப்பாட்டினாரா. அது மட்டும் இல்லாம ரயில்வே போலீஸ்க்கு உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி வரவும் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து இந்த போலீஸ் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அண்ட் என்கொயரி எதுவுமே பண்ணாம இவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப அவமரியாதையா பேசியிருக்காங்க. அது மட்டுமா பண்ணிருக்காரு இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ப்ராப்பர் யூனிஃபார்மும் இல்ல, ஸ்லிப்பர் போட்டுட்டு வந்திருக்காருங்க. ஆல்கஹாலும் கன்சீவ் பண்ணிருக்காரு. ட்ரெயின்ல இருந்து இறங்கி உங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டும் போயிருக்காருங்க. இந்த சீட்டை பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி தாராளமாவே யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னும் போது மாதாத் 139 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இமிடியேட்டா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணுங்க. நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸை பத்தி நீங்க அங்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிட்டயுமே பாத்தீங்கன்னா தாராளமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாங்க. இதனால இவங்க வேலையை பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரெயின்ல போகும்போது நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ விதத்துல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கும். ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லீகல் ரெமிடிஸ் இருக்குன்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ட்ரெயின்ல போகும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.